சிக்கன் வச்சு 10 நிமிஷத்துல ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷலான பள்ளிப்பாளையம் சிக்கன ஒரு தடவ ட்ரை பண்ணுங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு கூடலாம் அட்டகாசமா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சட்டியில ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு, சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், விதைய நீக்கின வரமிளகா சேர்த்து ஒரு நிமிஷம் போல வதக்கி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். 5 to 7 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. சிக்கன் நல்லா வெந்ததும் கொஞ்சமா தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு 1 மினிட் போல வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை தூவி இறக்குனா கம கமன்னு பள்ளிப்பாளையம் சிக்கன் வெயிட்லாம் பண்ணாம உடனே சாப்பிடணும். நான் இன்னைக்கு இதை சாம்பார் சாதம் கூட தான்ப்பா வச்சு சாப்பிட்டேன். சும்மா டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.